Hello friends. Hello friends. வணக்கம். வணக்கம். வாங்க இன்னைக்கு சிக்கன் மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் என்னென்னன்னு சொல்றேன். வாங்க பார்க்கலாம். 1/2 kg சிக்கன் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கியூப்ஸா 3 ட்ரை கலர் கேப்சிகம் இதில் பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை கியூப்ஸாக கட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஆனியனை கியூப்ஸ் கட் பண்ண போகிறேன். 4 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், வெங்காயத்தாள், கார்ன்ஃப்ளவர், பெப்பர், சுகர், சோயா சாஸ், சால்ட், tomato ketchup, chili sauce and then ginger garlic paste, oil. First chicken marinate பண்ணி வச்சுப்போம். 2 ஸ்பூன் அளவுக்கு corn flour, 1/2 spoon of pepper, 1/2 spoon of salt, 2 spoons of soya sauce, a little bit of oil, 1 spoon oil, spoon of ginger garlic paste. இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மேரினேட் பண்ணி 1/2 an hour வச்சுக்கணும். சிக்கன் மஞ்சூரியனுக்கு சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிப்போம். 1 spoon of cornflour, little bit of water, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர், 2 spoon soya sauce, 2 spoon chili sauce, 2 spoon of tomato ketchup, 1/2 spoon of pepper, salt, 1 spoon of sugar. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாஸ் மேக் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனி பீஸஸாக போட்டு ஃப்ரை பண்ணுங்க. முட்டுக்காக போட்டுருவாங்க. மேரினேட் பண்ண சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்ததை நம்ம சிக்கன் மஞ்சூரியன் செஞ்சிடலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு எடுத்த எண்ணெயிலேயே நான் 1 ஸ்பூன் எடுத்து விட்டுக்கிறேன். இன்னொரு ஸ்பூன் விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஆயிலில் சுட தான் இருக்குது. இதில் பூண்டு நல்லா நறுக்கி வச்சது சேர்த்துருக்கேன். 4 பல், பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் நறுக்கினது, ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த ஒயிட் பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா வதக்கிடுங்க. வதங்கிடுச்சு. ஆனியன் ஸ்கொயராக கட் பண்ணது, கேப்சிகம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 minutes சாட்டே பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் வதக்கினா போதும். அது கிரன்ச்சியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறத ஊற்றிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும். திக்காகி வரும்போது ஃப்ரை பண்ண சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னாவே தெரியும், கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறதுனால திக்காகிடும், நல்லா ஃப்ளேவர் வருது. இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா இந்த சாஸை சிக்கன் மேலே கோட் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிவிட்டேன். ப்ளேட் பண்ணிட வேண்டியதான். அடுத்து என் பையன் டேஸ்ட் பண்ணுவான். ஒன்றுக்கு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்போ பார்ப்போம் இவ்வளோ இப்படி டேஸ்ட் ஆகுதுன்னு. சூடாக இருக்கும், பார்த்து நல்லா ஊதிக்கு. ஓகேம்மா. ஓகே, ரெடி செட் கோ. என்னப்பா அப்படி? அம்மா தேவமே, ஏமா இவ்வளோ சூப்பராக இருந்துச்சியா? அப்படியா? என்ன சாப்பிட்றாங்க? நீ நல்லா ருசியாக சாப்பிடணும்னா அம்மா இந்த மாதிரிலாம் வெரைட்டியாக செஞ்சு தரேன். உனக்கு பிடிச்சிருந்தா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு விஜேஷ்க்கு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.